ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். திருச்சி விமான நிலையத்தில் நடந்த கடத்தல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து வந்த விமானம் திருச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளின் பொருட்களை பரிசோதித்தனர். அப்போது ஒரு பயணியின் லக்கேஜில் சந்தேகத்திற்குரிய பொருள் இருப்பதைக் கண்டு அதிகாரிகள் அதனை திறந்து பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். அந்த பையில் ஒரு சிறிய குரங்கு உயிருடன் இருந்தது. உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அந்த உயிரினம் அமேசான் காடுகளில் வாழும் அரிய வகை அணில் குரங்கு என தெரிவித்தனர். இந்த வகை குரங்குகள் 1 அடி முதல் 1.5 அடி உயரம் வரை வளரக்கூடியவை. பொதுவாக அவை செல்ல பிராணிகளாக சிலர் வளர்க்கின்றனர். ஆனால் இந்த இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி வெளிநாட்டு உயிரினங்களை அனுமதிக்க முடியாது. இதனையடுத்து அந்த குரங்கை மீண்டும் மலேசியாவுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குரங்கை கடத்தி வந்த பயணி கண்ணன் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.